அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தில் நீதிமானுக்கு ஒப்பிட்டுள்ள காரியங்கள். முதலாவது, நீதிமான் சூரியனுக்கு ஒப்பிடப்படுகிறான். இரண்டாவதாக, நீதிமான் நட்சத்திரங்களுக்கு ஒப்பிடப்படுகிறான். மூன்றாவதாக, வெளிச்சத்திற்கு ஒப்பிடப்படுகிறான். நான்காவதாக, சீயோன் பர்வதத்திற்கு ஒப்பிடப்படுகிறான். ஐந்தாவதாக, ஜீவனுள்ள கற்களுக்கு ஒப்பிடப்படுகிறான். ஆறாவதாக, மரங்களுக்கு ஒப்பிடப்படுகிறான். ஏழாவதாக, மலையின் மேல் இருக்கிற பட்டணத்திற்கு ஒப்பிடப்படுகிறான். எட்டாவதாக, கோதுமைக்கு ஒப்பிடப்படுகிறான். ஒன்பதாவதாக, உப்புக்கு ஒப்பிடப்படுகிறான். பத்தாவதாக, ஆடுக்கு ஒப்பிடப்படுகிறான். 11ஆவதாக, போர் சேவகனுக்கு ஒப்பிடப்படுகிறான். 12ஆவதாக, பந்தய சாலையில் ஓடுகிறவர்களுக்கு ஒப்பிடப்படுகிறான். 13ஆவதாக, மல்யுத்தம் பண்ணுகிறவனுக்கு ஒப்பிடப்படுகிறான். 14ஆவதாக, சரீரத்தின் அவயவங்களாக ஒப்பிடப்படுகிறான். 15ஆவதாக, சம்பத்திற்கு ஒப்பிடப்படுகிறான். 16ஆவதாக, பொண்ணுக்கு ஒப்பிடப்படுகிறான். 17ஆவதாக, கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பிடப்படுகிறான். அதே போல நீதிமான்கள் அடையாளத்திற்கு ஒப்பிடப்படுகிறார்கள். முதலாவதாக, பாவத்திற்கு ஒப்பிடப்படுகிறார்கள். இரண்டாவதாக, பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறார்கள். மூன்றாவதாக, புது சிருஷ்டிக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். நான்காவதாக, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைதலுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்துவில் உள்ள சிந்தைக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். ஆறாவதாக, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக காணப்படுகிறார்கள். ஏழாவதாக, நீதிக்கு அடிமைகள் என்று ஒப்பிடப்படுகிறார்கள். எட்டாவதாக, பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றமில்லாதவர்கள் என்று ஒப்பிடப்படுகிறார்கள். ஒன்பதாவதாக, தயவும் மன உருக்கமும் உள்ளவர்களாக ஒப்பிடப்படுகிறார்கள். பத்தாவதாக, பொறுமையும் நீடிய சாந்தம் உடையவர்கள் என்று ஒப்பிடப்படுகிறார்கள். 11ஆவதாக, ஜெபம் பண்ணுகிறவர்கள் என்று ஒப்பிடப்படுகிறார்கள். 12ஆவதாக, மன்னித்தல் இறங்குதல் ஆகிய பண்புடையவர்கள் என்று ஒப்பிடப்படுகிறார்கள். 13ஆவதாக, பொய் பேச்சை வெறுப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 14ஆவதாக, துன்மார்க்கத்தை அருவருத்தல் என்று சொல்லப்படுகிறது. 15ஆவதாக, தீமை செய்தலை விட்டுவிடுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 16ஆவதாக, நீதிக்கென்று விதைக்கிறவர்கள் என்று ஒப்பிடப்படுகிறது. 17ஆவதாக, நீதியை தேடுகிறவர்கள் என்று ஒப்பிடப்படுகிறது. 18ஆவதாக, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்று ஒப்பிடப்படுகிறது. 19ஆவதாக, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள் என்று ஒப்பிடப்படுகிறது. 20ஆவதாக, கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று ஒப்பிடப்படுகிறது. 21ஆவதாக, கிறிஸ்தவ கிருபைகளை கூட்டுவார்கள் என்று ஒப்பிடப்படுகிறது. இப்படியாக இத்தனை விதத்தில் நாம் ஒப்பிடப்படுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.